அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாரும் பாண்டில் எப்படி முதலீடு பண்ணுறது, பாண்டு எப்படி வாங்குறது அப்படிங்கிறதுல இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறது புரியுது. பட் பாண்டுனா என்ன, பாண்டு எப்படி நம்ம முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இண்டிவிஜுவல் பாண்ட்ஸ் பற்றி கேட்குறதுனால இந்த பதிவை உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இண்டிவிஜுவல் பாண்ட்ஸை நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஐசிஐசிஐ டைரக்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த FD/bonds அப்படின்னு ஒரு மெனு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு கீழே போனீங்கன்னா இந்த ஆஃபரிங்ஸில் லிஸ்டட் பாண்ட்ஸ் அப்படின்னு ஒரு மெனு ஆப்ஷன் இருக்குது. அந்த லிஸ்டட் பாண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா எந்தெந்த பாண்டெல்லாம் ஆல்ரெடி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கு, ட்ரேட் ஆகிருக்கு, அதோடைய ஈல்ட் டு மெச்சூரிட்டி OITM அப்படின்னு சொல்லுவாங்க, அது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. இப்போது நம்ம பாண்டு எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றிலாம் நான் பேசிட்டேன். நீங்கள் தயவு செஞ்சு அதெல்லாம் பார்க்காம இந்த வீடியோவை மட்டும் பார்த்துட்டு தயவு செஞ்சு முடிவு எடுக்காதீங்க, நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போது பாண்டில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, IPOவில் புதுசாக ஏதாவது பாண்டு வருதா அப்படின்னு பார்ப்பேன். இப்போதைக்கு எந்த பாண்டுமே IPOவில் புதுசாக வரலை. சரி, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ஏதாவது பாண்டு இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இந்த லிஸ்டட் பாண்ட்ஸ் செக்ஷனை போய் பார்ப்பேன். அந்த லிஸ்டட் செக்ஷன் பாண்ட்லேயே உங்களுக்கு நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். என்ன மாதிரி ஃபில்டர் பண்ணலான்னா, AAA, AA+ அப்படிங்கிற ரேட்டிங்ஸ் உள்ள பாண்டை மட்டும் கொடு அப்படின்னு நம்ம அந்த ஃபில்டர் பண்ணிங்கன்னா அந்த பாண்டு மட்டும் லிஸ்ட் ஆகும். அதுலேயுமே 10% மேலே எனக்கு ரிட்டர்ன் அதிகமாக இருக்கிற பாண்ட்ஸாக கொடு அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணியும் ஃபில்டர் பண்ணலாம். இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, 10% மேலே ஈல்டு, கரண்ட்டான ஈல்டு. என்னடா இது 10% மேலே கரண்ட்டான ஈல்டு அப்படின்னு சொல்கிறியே அப்படின்னு புரியாதவங்களுக்காக ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். ஒரு பாண்டு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? 100 ரூபாய் தான் அந்த பாண்டோடைய ஒரு யூனிட்டோடைய ப்ரைஸு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 10 ரூபா வட்டி தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர், அந்த வட்டிக்கு பேர் தான் கூப்பன் அல்லது ஈல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாண்டோடைய வேர்ல்டில். இப்போது அந்த 10 ரூபா அப்படிங்கிற வட்டி அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது, புதுசாக பாண்டை ரிலீஸ் பண்ணும்பொழுது அந்த 10 ரூபாங்கிற வட்டி, அதாவது 10%ங்கிறது ஃபிக்ஸ்டு. ஒரு யூனிட்டோடைய ப்ரைஸு 100 அப்படிங்கிறதும் ஃபிக்ஸ்டு. ஆனால் இது புதுசாக வரப்போது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த பாண்டு முடிகிற வரைக்கும் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 10 ரூபாங்கிறது வட்டி தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த பாண்டோடைய பீரியட் முடியும் பொழுது நீங்கள் போட்ட அசலான அந்த 100 ரூபாய்க்கும் அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பாண்டு ஸ்டாக்கு மாதிரியே நம்ம மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பாண்டோடைய ப்ரைஸ் இருக்குல்ல 100 ரூபாய் அப்படிங்கிறது, அது 102 ரூபாயும் போகலாம், இல்லை 98 ரூபாயும் வரலாம். இந்த ஃப்ளக்சுவேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாண்டை ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் வச்சுருக்க போகிறதுனால 8 வருஷம் பாண்டு பீரியட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம், அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் 8 வருஷம் கழித்து தான் அந்த காசை வாங்க போகிறீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கவலை கிடையாது. அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா, சப்போஸ் நான் 8 வருஷத்துக்கு வாங்கிட்டேன், இடையில எனக்கு காசு தேவை அப்படின்னா அந்த பாண்டை நீங்கள் இந்த மார்க்கெட்டில் போய் விற்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, RBIயோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பாண்டோடைய ப்ரைஸ் இருக்குல்ல, அந்த 100 ரூபாங்கிற ப்ரைஸ் கீழே போகும். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் மேலே போச்சுன்னா உங்களுடைய இந்த பாண்டோடைய ப்ரைஸ் கீழே போயிடும். அப்போ கீழே அந்த 98 ரூபாய்க்கு தான் நீங்கள் விற்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஒருத்தர் உங்கள்கிட்ட இருந்து இந்த 98 ரூபாய்க்கு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு 10 ரூபா வட்டி கிடைக்கும். அதே 10 ரூபா தான் கிடைக்கும். ஆனால் 98 ரூபாய்க்கு 10 ரூபா அப்படிங்கிறது 10% விட அதிகமான வட்டி, அதிகமான ஈல்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த கான்செப்டை கொண்டு போய் நம்ம இப்போ அப்ளை பண்ணி யாராவது மார்க்கெட்டில் அவங்க பாண்டை விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். அந்த பாண்டுலேயுமே AAA, AA+ இருக்கிற ரேட்டிங்ஸ் இருக்கிற பாண்டா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். இந்த AAA, AA+லேயுமே நான்லாம் ரொம்ப பயந்த சுவாபங்க.
கிறிசிலில் ட்ரிபிள் ஏ இருந்தால் மட்டும்தான் நான் முதலீடு பண்ணுவேன். அதுலேயுமே கிறிசிலில் ட்ரிபிள் ஏ இருந்து ஓரளவு நம்பகத்தகுந்தமான கம்பெனி ப்ரொமோட்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாட்டா ரிலேட்டட், எஸ்பிஐ, பேங்க் பாண்ட்ஸு அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து, இல்லை எல்என்டி ஃபினான்ஸு இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நான் முதலீடு பண்ணுவாங்க. ஏன்னா இண்டிவிஜுவலாக ஒரு பாண்டை நீங்கள் வாங்குறதுங்கிறது ஒரு 8-10 வருஷத்துக்கு உங்கள் காசு முழுசாக லாக் ஆயிரும். நஷ்டம் சப்போஸ் வந்து அந்த ப்ராஜெக்டோ அந்த கம்பெனியோ திவாலாச்சுன்னா காசே போயிடும். இந்த டிஹெச்எஃப்எல்லாம் வந்து கிறிசில் ட்ரிபிள் ஏ ரேட்டிங்கில் தான் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். போட்டவங்களுக்கெல்லாம் காசு போயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறதுனால, அந்த ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சதுனால நான் அப்படி வந்து முதலீடு பண்ண மாட்டேங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட், உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி வந்து போய் சர்ச் பண்ணி முதலீடு பண்ணலாம். இந்த ட்ரிபிள் ஏ டபுள் ஏ ப்ளஸ் ரேட்டிங் அப்படிங்கிறது இந்த மற்ற நிறுவனங்களும் கொடுப்பாங்க. ரேட்டிங் ஏஜென்சிஸ் லைக் கிறிசில் ஒன்று சொன்னேன்னா, இக்ரா ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கேர் ஒன்று இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் வந்து அந்த பாண்டோடைய ரேட்டிங்ஸை வந்து உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா, அனலைஸ் பண்ணிவிட்டு ஐபிஓவாக வரும்போதே ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பாண்டோடைய ப்ராஜெக்ட் எப்படி போகுது, கம்பெனி எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து இந்த ரேட்டிங்கை வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து, இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வந்து இதை சேஞ்ச் பண்ணி காட்டுவாங்க. நீங்கள் இந்த ரேட்டிங்ஸை மானிட்டர் பண்ணுறது மூலமாக அந்த பாண்டோடைய குவாலிட்டி வந்து இன்னும் அதே ரேஞ்சில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாண்டு முதலீட்டுக்கு நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக வாங்கணும் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறப்போ பெரும்பாலும் வந்து என்னென்னா 2028-29 அந்த மெச்சூரிட்டி பீரியடில் தான் வந்து ஒரு 10% மேலே கிறிசில் கிடையாது, ட்ரிபிள் ஏ டபுள் ஏ ப்ளஸ் பாண்ட்ஸ் இருக்குது. இந்த ஐஏஎஃப்எல் ஏதோ ஹோம் ஃபினான்ஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருந்துச்சு. எனக்கு அந்த கம்பெனி பற்றி தெரியாது, அதனால தான் வந்து நான் வாங்கலை. டாட்டா கேபிட்டல் ஹவுசிங், மணப்புரம் ஃபினான்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த அசோக் லேலண்ட், அதாவது சிந்துஜா அசோக் சம்திங் லேலண்ட் அந்த மாதிரிலாம் வந்து பாண்ட்லாம் இருக்குங்க. உங்களுக்கு அந்த ப்ரொமோட்டர் புரிஞ்சிச்சு, ஈல்ட் டு மெச்சூரிட்டி வந்து ஒய்டிஎம் வந்து நல்ல பர்சன்டேஜாக தான் இருக்குது, உங்களுக்கு ரேட்டிங்கும் நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு நம்பிக்கை வருது அப்படின்னா வந்து இந்த மாதிரி இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அந்த ரெகுலர் இன்கம்ங்கிறது வந்து ஃபிக்ஸ்டாக வந்து வாங்குறது அப்படியே ரெகுலராக வாங்கிட்டே இருக்கலாங்க. அதுதான் கான்செப்ட்டு. இந்த மாதிரி முதலீடு பண்ணுறதுக்கும் நம்ம வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து டெப்ட் ஃபண்டில் போடுறதுக்கும் இல்லை பிஜி இன்வெட்டில் போடுறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அதை நீங்கள் டைரெக்டாக அங்கே போய் எடுத்துக்கிறீங்க. இங்கே வந்து எப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் லாக் ஆகிட்டிங்கன்னா அதே வருமானம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து பாண்டு முதலீடுகளில் இந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. இண்டிவிஜுவல் பாண்ட்ஸ் இருக்குது, அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறீங்க. உங்களுக்கு வந்து அதாவது ஈக்விட்டி அளவுக்கு அதிகமான ரிஸ்க்கு கிடையாது. பட் ஆனால் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து வர்ற அமௌண்ட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்குங்க. அதுதான் பாண்டோடைய கான்செப்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன்.